அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரம் அப்படியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. ஒரு அதிசயத்தை செய்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. தேவன் உங்க வாழ்க்கையில மகா பெரிய நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமாம் ஆண்டவரே, என்னுடைய நீதியை அதை விளைச்சலாய் வர்த்திக்க பண்ணுகிறவர்னு சொல்லி ஒரு முறை கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய நீதியை விளைச்சலாய் வர்த்திக்க பண்ணுகிற தேவன், விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். தேவனே விளையச் செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் உங்க வாய்களை திறந்து, இது ஒரு துதியின் நேரம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம், தேவ சமூகத்தில் உங்களுடைய சத்தத்தை உயர்த்துகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, என்னை கைவிடாத தூயவரே. இன்னொரு முறை, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, என்றும் கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம். உனக்கு மைகிலியா? தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். துதியினிலே வாழ்பவரே, சொல்லுங்க, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, துணையாளரே, என் மனவாளரே, துணையாளரே, என் மனவாளரே, பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், ஆமென், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சொல்லுங்க, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே, பிரசன்னம் பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், ஆமென், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே, சொல்லுங்க, அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள்
ஆதாரமே. எனக்கு அவர் புயங்கள் அவர் புயங்கள் ஆதாரமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஆமென். தேவ பிரசன்னம் சகாயம் செய்யும் கேடகமே. சகாயம் செய்யும் முன்னாடி வா. கேடகமே மகி விசிலடிக்கு முன்னாடி வா. பட்டயமே மகிமை நீரை பட்டயமே பாடுங்க. சகாயம் செய்யும் கேடகமே. சகாயம் செய்யும் கேடகமே மகிமை நிறை மகிமை நீரை பட்டயமே மகிமை நீரை பட்டயமே. பிரசன்னம். ஆமென். பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். பிரசன்னம். ஆமென். பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. இந்த பாடல் உள்ள சில வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரம் பிடித்த நாயகராம், கைவிடாத தூயவராம். நான் தைரியமா சொல்ல முடியும். இந்த ஊழியத்தை சபை ஊழியத்தை ஆரம்பிச்சு 8 வருடம் ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடி இருந்தே தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இந்த 8 வருடத்தில் நாங்கள் உங்களுக்கு கை கொடுப்போம், தோள் கொடுப்போம், உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து எங்கிட்ட பேசினாங்க. அப்படியே போய் ஊழியம் செய்து செபிச்சு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு நாங்கள் அப்படியெல்லாம் செய்வோம் இப்படியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு யாருமே இல்லாட்டா கூட கர்த்தர் உங்களை கொடுத்து இன்னும் ஜனங்களை எழுப்பி தேவன் ஊழியங்களை செய்ய வைத்திருக்கிறார். தேவன் ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். அதுதான் அந்த கரம் பிடித்த தூயவராம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க நாயகரே, நீங்க என்ன கைவிடவே இல்லைன்னு சொல்லி அந்த பாடலை பாடும்போது நீங்க உணர்ந்து பாடணும். கரத்தை பிடிச்சவங்க சில நேரத்தில் கரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என் தேவன் உங்கள் கரத்தை பிடிச்சாருன்னா ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அதை நீங்கள் உணர்ந்தவங்களெல்லாம் நீங்கள் அப்படியே பாட போகிறீங்க. அது மாத்திரமில்லை, துதியினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளவரே. கர்த்தர் தான் உங்களுக்கு துணை. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு துணையாக இருந்தார், இன்னும் துணையாக இருப்பார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் என் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார். அவர் ஒரு நாள் மனவாளராக இருப்பார். அது மாத்திரமல்ல, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தும் துணையாளரே. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என் தேவன் உங்களை நிலைநிறுத்த முடியும். அதனால் இந்த பாடல்களை இந்த நேர ஆராதனை நேரத்தில் நீங்கள் உண்மையாக ஆராதிச்சுட்டு இந்த நாளில் உங்கள் வீட்டில் போய் காலை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அந்த விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ
தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே ஸ்தோத்திரம் துதியினிலே ஆமென் வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளரே என் மனவாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் ஆமென் தேவ பிரசன்னம் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே சீர்படுத்தும் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆமென் சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஸ்திரப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஸ்திரப்படுத்தும் துணையாளரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பிரசன்னம், ஒரு கிருபை, ஒரு தயவு இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். உங்க வாயின் சத்தங்கள், அந்த துதி ஸ்தோத்திர சத்தங்களினால இன்னும் இந்த பிரசன்னம், ஒரு தேவ மகிமை, இன்னைக்கு எல்லா மீதும் உங்களுடைய தேவ மகிமை நிற்கிறத நான் பார்க்கிறேன். எல்லார் மீது ஒரு தேவ கரம் வந்து இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்த போகிறார். கொஞ்ச நாளும் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றி என்று சொல்லி எல்லாரும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்கள் கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில் ஒரு தேவ சமூகம், தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த தேவ மகிமின் பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில், இந்த மாதத்தின், இந்த வருடத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நிற்கிற என் தேவ ஜவனமே, கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்த ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தயவை உங்கள் மீது வைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கிருபையை உங்கள் மீது வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலிருந்து உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அவரே விளையச் செய்கிறவர், அவரே விளையச் செய்கிறவர். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்ணீரோடு நீங்க விதைத்ததை எல்லாம் கர்த்தர் விளையச் செய்ய போகிறார். எத்தனை கண்ணீர்கள் உங்க வாழ்க்கையில கடந்த வருடங்களில் எவ்வளவு கண்ணீரை நீங்க தேவ சமூகத்துல சிந்தி இருக்கிறீங்க. ஓ கண்ணீரை விதைத்தவங்க, கண்ணீரை சிந்தினவங்க அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்னில் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
இயேசுவை நம்புவேன், இயேசுவை ஆமென் நம்புவேன், இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர் நகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர் நகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மாறிடுமோ? மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறாதவர் மாறாதவர் எனக்கே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. புகையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசி வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம நன்றி சொல்லி ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எல்லா தேவ சமூகத்துல இன்னைக்கு ஒரு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறபடினால, எத்தனையோ பிரயாணங்கள் போக்குவரத்துல கர்த்தர் கடந்த நாட்கள்ல பாதுகாத்தபடினால, உங்களுடைய வீட்டு வேலைகள், உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிற தொழிலோ, உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற உலக பிரகாரமான வேலையோ,
எதா இருந்தாலும் அதில் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், ஆரோக்கியம் கொடுத்தார். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு 5 நிமிடம் நல்லா நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் உங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க செய்ய போகிறார். நீங்கள் நீதியாக இருக்கிறத கர்த்தர் விளைய செய்ய போகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் விளைய போகிறது. வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வழியிலே பாதைகளை உண்டாக்குகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீதியை உலக பிரகாரமாய் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் நீதியை விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. பாடுங்க. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே அடைக்காத ஆண்டவரல்லோ. சொல்லுங்க. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. சொல்லுங்க. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. சொல்லுங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கியே போக மாட்டீங்க. ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். சொல்லுங்க. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென், ஆமென். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். சொல்லுங்க. கடந்து வந்த பாதையில் ஆமென். கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். ஆமென். கடுகளவும் குறை வைக்காமலே ஆமென். அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆமென். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். அப்படியே முழங்கால் படிடுங்க. அப்படியே முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட முடியாதவங்க மாத்திரம் நீங்கள் சேரில் இருங்க. எல்லாரும் முழங்கால் படிடுங்க. சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே அமைதியாக தேவ பிரசன்னத்தில், கர்த்தாவே இந்த ஆராதனையில் ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. எத்தனையோ பிரயாணங்களில் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், அதுக்கு அப்படியே நன்றி சொல்லுங்க. வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் போதும் நடந்த பொழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுங்க. இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து நல்ல உங்களை உணவுகளை சாப்பிட வைத்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுங்க.
எத்தனையோ மனிதர்களுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பின பொழுதும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்கி இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நேரமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் மீண்டும் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறேன். நான் வாசித்தபடி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் விளைய செய்வாராக, நன்மையை விளைய செய்வாராக, ஆசீர்வாதத்தை விளைய செய்வீராக, உங்களுடைய பணத்தை விளைய செய்வீராக, உங்கள் பொருளை விளைய செய்வாராக, கிருபையை விளைய செய்வாராக, தயவை விளைய செய்வாராக, இரக்கத்தை விளைய செய்வாராக. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தில் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில விளைய செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆகும். உங்க குடும்பத்துல எல்லாம் ஆகும். உங்க வாழ்க்கையில எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. ஆமாண்டவரே, என் வாழ்க்கையில நடக்காததெல்லாம் நடக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும், மனிதர்களால் தடை பண்ணப்பட்டதெல்லாம் என் வாழ்க்கையில வந்து சேரும்னு சொல்லி அந்த விளைய செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்க வாழ்க்கையில அப்படியே விளைய செய்கிறவராய் இருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைவாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறபடி, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாராம். உங்களுக்கு ஒரு விதை கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க செழித்திருப்பதற்கு ஒரு விதை வரப்போகிறது. உங்க வம்சம் தலைத்திருப்பதற்கும், உங்களுடைய வம்சம் செழித்திருப்பதற்கும், உங்க பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதற்கும் என் கர்த்தர் ஒரு விதையை கொடுக்க போகிறார். அவர் ஆகாரத்தையும் அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் ஆராதித்த அத்தனை ஜனங்கள் மீதும் என் தேவ மகிமையை நீர் வைப்பீராக. ஆண்டவரே, உடைய கிருபையின் நிழலினாலும் உடைய இரக்கத்தினாலும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படியே ஒரு நிமிடம் நீங்கள் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் ஒரு தேவ மகிமையும், தேவ பிரசன்னமும், தேவ இரக்கமும் உங்களை தாங்குகிற ஒரு நேரமாக இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எல்லா கண்களும் மூடி கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி இந்த நேரம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கிற ஒரு வேத பகுதியின் நேரம், ஒரு கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக, அளவில்லாத தயவுக்காக, அளவில்லாத உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அடியேனை நீர் மறைத்து உம்முடைய மகிமையுள்ள கரத்தினாலும் உம்முடைய தயவுள்ள கரத்தினாலும் நீர் இடைப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்காக நீர் பேசுவீராக, அடியேனை மறைப்பீராக. சுயம் மாமிசம் வெளிவிடாதபடி கர்த்தர் உம்முடைய கிருபையின் நிழலினால் மூடி மறைப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வாக்குத்தத்த வசனம் மனப்பாடமாக சொல்லுங்களேன், வாசிக்க பதிலாக. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். மறந்துட்டீங்க 2 வாரத்தில். ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஞாபகம் வச்சுருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே, அவ்வளோதான். எல்லாருமே பாருங்கள், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சிலருக்கு சத்தம் வரமாட்டுக்கு, இருமல் சத்தம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கு அல்லேலியா சத்தத்தை விட. அதனால் இருமல் சத்தம்லாம் மாறணும். செல்வராஜ் சென்னை ஒரு 10 வாரமாக இருமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேல்கனியக்கா உங்களை தனியாக இப்போ நாங்கள் சர்ச்சு முடிஞ்சோன்னு மீட் பண்ணணும். ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கல, ஒரு சூப் வச்சு கொடுக்கல. அண்ணன் இருமிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவர் இருமல் சத்தம் அது ஒரு சந்தோஷம் தான். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் எடுத்துட்டிங்களா? என் கூட சேர்ந்து வாசிங்க பார்ப்போம்.
பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஒருத்தரை கர்த்தர் வந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவர் யார் அப்படின்னு நான் இப்போ சில ஹிண்ட்ஸ் கொடுப்பேன். அதாவது என்னது ஹிண்ட்ஸ், என்னது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, குழு கொடுப்பேன். அந்த குழு வச்சு நீங்கள் சொல்லணும். முதல் குழு என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பெண் தானே, பெண் சாப்பிட்டான ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு பெண், பயங்கரமான பெண். சரியா? ஓகே. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தும்மலும் நான் அலையிலையாக எடுத்துக்கொள்ளுதேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கட்டும். அப்போ நான் சொல்கிற கின்ஸ் வச்சு நீங்கள் சொல்லணுன்னா, முதல்ல வந்து இந்த பெண்ணோட பேரை அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் யாருமே வைக்க மாட்டாங்க. எந்த கிறிஸ்தவ குடும்பத்திலையும் பேரே வைக்க மாட்டாங்க. ஏவாள் சொல்லுங்க, தீநாள். ஓகே, கரெக்டாக இருக்கீங்க. கைத்தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அப்புறம் அல்லேலூயா. ஆனால் இந்த லேயாள் கரெக்டு தான். ஆனால் இந்த அம்மா பேர் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் இருக்குது. சொல்லுங்கள் பார்ப்போம். நெருங்கி வர்றீங்க. பாவியான ஸ்திரீ. ஆனால் விடை வந்துட்டு ஒரு ஆள் சொன்னாங்க, அதை சத்தமாக சொல்லுங்கள். அந்நாள் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு விடையை சொன்னீங்க, நான் கேட்டுட்டேன். பாவியான ஸ்திரீ. நீ சொல்லக்கூடாது. நான் நேற்று ஃபுல்லாக உட்காந்து பிரசங்கம் எடுக்கும்போது பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு, நான் 6:45க்கு பிரசங்கம் எடுத்து 8:45 2 மணி நேரம் உட்காந்து எடுத்து எழுதி பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு 6 பக்கம் எழுதி வச்சுருக்கேன். எந்த செய்தியும் அவ்வளோ காலம் உட்காந்து நான் டீப்பாக எடுத்ததில்லை. பக்கத்தில் வர்றீங்க, ஆனால் விட வந்துட்டு ஒரு ஆள் சொல்லிவிட்டு இப்போ மாதிரி சொல்ல மாட்டேங்கிங்க. அதாவது வந்து எந்த கிறிஸ்தவங்களும் நகோமிலாம் இருக்குது. சரியா? நகோமி, நிறைய நகோமி இருக்குது. எனக்கு எத்தனை நகோமி அத்தை மாதிரி இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. ஆனால் ரூத்து தான் இல்லை, மரியா. ரூத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்கண்ணே. நான் ரூத்து கூட சொல்லிட்டேனே, பக்கத்தில் சொல்லிட்டேனே. ஓர்பால் வேற. சொல்லுங்க எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க பாருங்க. இதுதான் ஒரு வேத தியானங்கிறது. ஓர்பால் வந்துட்டீங்க, ரூத் வந்துட்டீங்க, இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. சொல்லிடுங்க பார்ப்போம். ஒரு குழு கொடுத்துனேன். அதாவது எந்த கிறிஸ்தவத்துலேயும் அந்த பேர் வந்து நீங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானே கேள்விப்பட்டலை. அமைதியாரு, பொங்காத, நீ கொஞ்சம் அமைதியாரு. சரியா? அடுத்தபடியா வேற என்ன குழு கொடுக்கலாம்? சத்தம் கட்டாமல் இருக்கணும். ராகாப். கை தட்டுங்க பார்ப்போம். ஆனால் முதல்ல ராகாப் ஒரு ஆள் சொன்னது மெதுவான குரலில் வந்து அமைதியாயிட்டு. சொல்லுங்க, யாரு சொன்னீங்களா? சொல்லுங்க. யாருமே சொல்லலையா? சரி, யாருமே சொல்லலை அப்படின்னாங்க. யாரு? ராகாப். யாரு? ராகாப் பற்றி எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? முழு பிரசங்கம். நீங்கள் வந்து எந்த பிரசங்கம் கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் கேட்டிங்கன்னா தாவீதை பற்றி அதிகமாக பேசிடுவாங்க, யோபை பற்றி அதிகமாக பேசிடுவாங்க, ஆபிரகாமை பற்றி அதிகமாக பேசிடுவாங்க, நிறைய மக்களை அதிகமாக பேசிடுவாங்க. இந்த பேசப்படாத கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகாப். யார்? ராகாப். அப்போது நான் சொல்கிற வசனங்களை, அதாவது 3 வசனம் சொல்ல போகிறேன். 3 வசனத்தையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சு நீங்கள் வாசிக்கணும். எப்படி ராகாப்புடைய வேற கர்த்தர் வந்து கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார், ராகாப்புடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள், என்னென்ன நற்குணங்கள் இருந்தது, அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை இன்றைக்கி ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போகிறார். அதனால் இந்த ராகாப்பை குறித்து பேசுகிறதே ஒரு பெரிய சேலஞ்சு. சரியா? ராகாப்பை குறித்து பேசுகிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அதனால் கர்த்தர் ஆவியானவர் இன்னைக்கு நல்லா உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்ல நீ வாசிக்கணும். ஒருத்தர் யாக்கோபு 2:25 எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தர் எபிரேயர் 11:31 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. மூன்றாவது ஒருத்தர் மத்தேயு 1:5 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வாசிக்க போகிறீங்க. மத்தேயு 1:5 ஒருத்தர் வாசிங்க.
அப்போ நான் சொன்னது யாருமே கவனிக்கலைன்னு அர்த்தம். சரி, மறுபடியும் சொல்லட்டுமா? ரிப்பீட் பண்ணட்டா? இல்லை எடுத்துட்டிங்களா? சரி, மத்தேயு 1:5 ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க. சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். எபிரேயர் 11:31 வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதம் ஆகாதிருந்தாள். இன்னொருத்தர் யாக்கோபு 2:25 வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த ராகாப் அப்படிங்கிற எல்லாம் கவனிங்க, மூடி வச்சுட்டு என்ன கவனிங்க. இப்போ இந்த ராகாப் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் வேசி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ வேசி அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போ இந்த வேசி அப்படிங்கிறத குறித்து நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் வேசி என்று எழுதப்பட்டிருந்தால் கூட தேவன் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு மனுஷியையும் வேதத்தில் அவருடைய குறைகளையும் குற்றங்களையும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபோக்கஸ் பண்ணி இருக்காது. என்னிடத்தில் வருகிற யாரையும், அதுதான் நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தரும் அப்படிப்பட்டவர் தான். என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். யாராக இருந்தாலும் சரி, படித்தவனோ படிக்காதவனோ ஏழையோ பணக்காரனோ, அல்லேலூயா, யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், புறம்பே தள்ள மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். அப்போ யாரையும் குறித்து நெகட்டிவ் வேர்ட்ஸ், கடுமையான வார்த்தைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் வேதத்தில் இடம்பெறாது. ஆவியானவரும் அதுக்கு அனுமதித்தல்ல. ஆனால் இந்த ராகாப்புடைய பேரை பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் அவன் பேர் வேசி அப்படின்னு வருது. கஷ்டம் தானே? ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இங்கே கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவருடைய பிறப்பு வம்ச வரலாறு அட்டவணையில் அந்த பேர் இல்லாமல் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதுதான். உலகம் வேசின்னு தான் சொல்லும் அவளை. உலகம் அவளை வேசித்தனம் பண்ணா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். உலகம் கடைசி வரைக்கும் உங்கள் குறைய குற்றத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் நல்ல பேரெல்லாம் வாங்கவே முடியாது. ஒரு குறைய உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த குறை கடைசி வரைக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கு. தலைமுறை தலைமுறையாக என்ன பண்ணுறாங்க, குறை சொல்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக அந்த குற்றங்கள் செய்த பாவங்கள், பாவம் உன் வாசலில், வீட்டு வாசலில் என்ன கிடக்குமா? ஆமாம், கொஞ்சம்லாம் கொஞ்சம் எழுப்பி அனுப்பி விட்ருங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் என்ன பாவம் படுத்து கிடக்குங்கிறத பார்க்குறீங்களோ அதெல்லாம் அடித்து வெளியே தூக்கி அனுப்பி விட்ருங்க. பாவம் உன் வாசலில் படுத்து கிடக்கும். அப்போ பாருங்கள், உலக மனிதன் வந்து கடைசி வரைக்கும் உன் குறைய, உன் குற்றத்தை, உன் பாவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான். நான் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு பற்றில அந்த பேரை எடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில பேரை கர்த்தர் எடுக்க போகிறார். என்ன பேரை கர்த்தர் எடுக்கணும்? அவ பெயர். கை தட்டுங்க பார்ப்போம். அவ பெயர். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எளிதாக அவ பெயர் வருது. நான் பார்த்துட்டேன். தேவ ஜனங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக அவ பெயர் வரும். தேவ ஜனங்களுக்கு அவ பெயர் வந்து சாதாரணமாக வந்துடும். சாத்தான் கொண்டு வந்துடுவான், சைத்தான். அவ பெயர். அப்போ தேவனுடைய வாழ்க்கையில் அவ பெயர் மாறுறது கர்த்தருடைய கரத்தில், இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் மாத்திரம்தான் இருக்கு. காட்டி கொடுக்க வந்தான் யூதாகாஸ் காரியோத்து. அவனை பார்த்து என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நல்லா சொல்லுங்க. அப்படிதான். ஆமாம், நான் கேட்கும்போது நீங்கள் தப்போ ரைட்டோ டவுட் இல்லாமல் சொல்லிடுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னார்? மை ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னாரு. நீங்கள் சொல்லிடுவீங்களா? டேய் எட்டப்பா, இவ்வளவு நாள் என் கூட உட்காந்து தின்னியே, அதனால் கொட்டாவி விடுகிறவர்கள் கொஞ்சம் குனிஞ்சி
வாயை முறைஞ்சி கொஞ்சம் கொட்டாய் விடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் டயர்டில் இருக்கீங்க, என் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். சாம் சொல்லியிருக்கேன், யாராவது கொட்டாய் விட்டா இல்லை, கொட்டாய் உங்களுக்கு வரதான் செய்யும். சிலர் ஆர்வமாக இருக்கீங்க, அப்படி குனிஞ்சி மெதுவாக கொட்டாய் விட்டுக்கிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எதில் விட்டேன்? கொட்டாயில் விட்டேனா? நான் கொட்டாய் விடலை. சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யூதாகாஸ் காரியோத் காட்டி கொடுக்க வந்தான். அவனை பார்த்து என்ன சொன்னார்? சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. பிதாவாகிய அன்பு ரொம்ப விசேஷம், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அதை விட ரொம்ப விசேஷம். அப்போ ராகாப் வந்து பார்த்தீங்கன்னா வேசி வேசி வேசின்னு அழைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும். இங்கே நல்லா கவனமாக கருத்தாக கவனிங்க. இந்த ராகாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேசித்தன தொழிலை அவள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தொழிலே கிடையாது. நீங்கள் கவனிங்க, ராகாப் வந்து அந்த வேசித்தன தொழிலை விரும்பி ஏற்றுக்கொண்டது கிடையாது. அவளுடைய 10வது வயதில் கட்டாயப்படுத்தப்பட்டு, இப்போ எரிகோ கானானியர்களுக்குரிய ஒரு பெரிய பட்டணம். எப்படி ஒரு பாம்பே இன்னைக்கு நமக்கு ஒரு வர்த்தக பட்டணமாக இருக்குது, உலகத்தில் சிங்கப்பூர் துபாய் எல்லாம் ஒரு நல்ல ஒரு வர்த்தக பட்டணமாக இருக்கிறதோ, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிகோ பட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தக பட்டணம். அங்கே பணம் செல்வம் எல்லாம் கொளிச்சு கொண்டு இருந்துச்சு. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, செல்வத்துக்கு பஞ்சமே கிடையாது, நகைக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ எரிகோ பட்டணத்துக்குள்ளே போன உடனே எல்லாத்தையும் சுட்டு எரிச்சிரு, ஒன்றை கூட என்ன பண்ணக்கூடாது, மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அவன் இந்த எரிகோ பட்டணம், அந்த ராகாப்பு 10 வயதில் இந்த தொழிலுக்கு கட்டாயமாக்கப்பட்டாங்க. இப்போ நம்மளுடைய இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் கூட ஒரு முறை இருந்தது, தேவதாசி அப்படிங்கிற ஒரு முறை. அந்த சட்டமெல்லாம் நிறைய ஆங்கிலேயர்கள் வந்த காலம், அந்த மிஷினரிகளினால் அது எடுக்கப்பட்டது. அதாவது சில பெண் குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அது கோவிலே தான் வளரணும், கோவிலே தான் இருக்கணும். அங்கே போய் அதுக்கப்புறம் அந்த பாவ காரியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்திடுவாங்க. கானானியர்கள் இதே சேம் கான்செப்ட் தான். கானானியர்கள் பயங்கரமான அசுத்த பாவங்கள் நிறைந்த மனிதர்கள். அதனால் பாருங்கள், அவங்களுடைய அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பாவங்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் வெறுக்கக்கூடிய அருவருக்கக்கூடிய பாவத்தில் அவன் முங்கி கிடந்தான். அதனால் ஆணோ பெண்ணோ மிருகமோ பொருட்களோ எதையுமே நீ விட்டு வைக்காத, எல்லாத்தையும் எரிச்சிரு அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு உலகம், பாவங்களில் அப்படியே ஊறி கிடக்காங்க. பணத்துக்கும் அவங்ககிட்ட பஞ்சமே கிடையாது, பணம் செல்வம் அவங்ககிட்ட பஞ்சமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 10 வயதில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டு அந்த கானானியர்களுடைய அந்த விக்கிரக கோயிலில் போய் இருந்த ஒரு மனிதர், ஒரு மனுஷி. அப்போ நம்ம வாசிக்க போகிறோம், இப்போ தான் நம்ம பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரும் யோசுவாவுடைய 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்க. நான் வசனத்தை நீங்கள் வாசிக்க சொன்னால் மாத்திரம் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ 10 வயதிலேயே அவள் கட்டாயமாக்கப்பட்டு அந்த காரியத்துக்குள்ளே ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஆமென். ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியினுடைய வீடு. யாருடைய வீடு? வேசியினுடைய வீடு அப்படின்னு தான் தெளிவாக போட்டிருக்கு. வேசின்னு மட்டும் போடலை, வேசியுடைய வீடு அப்படின்னு போட்டிருக்கு. பிரவேசித்து அங்கே தங்கினார்களாம். இப்போ இந்த இடத்துல 2 மனிதர்கள், 2 மனுஷரை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த 2 மனுஷரும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அதை குறித்து இல்லாட்டா கூட வேதத்தை ஆராய்ச்சி பண்ணின வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து காலேப்,
இன்னொருத்தர் வந்து பினேகாஸ். காலேப் பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? யார் காலேப்? காலேப் யார்? சரி, அக்சாலுடைய அப்பா. யோசுவாவுடைய கூடே இருந்தவர். யோசுவாவுடைய கூடே இருந்தவர் தான் யார்? காலேப். ஒரு பழமொழி உண்டு தானே, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன். அவன் யோசுவா கூடே இருந்தவர் காலேப். யோசுவா எப்படிப்பட்டவர்? யோசுவா எப்படிப்பட்டவர்? எல்லா யுத்தத்திலையும் ஜெயிச்சவர். யோசுவா மேலே ஏதாவது ரிமார்க் சொல்ல முடியுமா? நீங்கள் யோசுவா மேலே ஏதாவது ரிமேக்? மோசே கூட என்ன பண்ணார்? அடிக்க வேண்டிய விஷயம், அடிக்கக்கூடாதுன்னு சொன்னதில் அடித்து கானானுக்குள்ளே போக முடியலை. ஆனால் அந்த காலேப் யோசுவா கூடயே இருந்து கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டதை யோசுவா தான் எல்லாருக்கும் என்ன பண்ணார்? பங்கிட்டு கொடுத்தார். அப்போ காலேப் மேலே என்ன பண்ண முடியாது? ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது போனவர் எந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினேகாஸ். பினேகாஸை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்குங்க. பினேகாஸ் கை தட்டுங்க பார்ப்போம். பாவத்தை பார்த்தபோது என்ன பண்ணாங்க? அவரே குத்து. சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, எனத்தாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பாவத்துக்காக வைராக்கியமாக நின்னவங்க. காலேப்பு மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. பினேகாஸ் என்ன பண்ணாங்க? ஓப்னி பினேகாஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பாவத்தை பார்த்தவொன்னே ஈட்டி எடுத்து அவ்வளோதான். பாவம் பண்ணுற ஆத்மா சாகும், நீ பாவம் பண்ணிட்டல, நீ சாவணும். அந்த அளவுக்கு அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், அவங்க பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பரிசுத்தத்தினுடைய வைராக்கியம் மிகுந்த ஒரு தேவன். அப்போ நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளணும், நல்லா நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். அப்போ இந்த ரெண்டு பேரும் போகிறாங்க. பினேகாசும் காலேப்பும் வேசியா என்று சொல்லப்படுகிற ராகாப் வீட்டுக்கு போயிருக்காங்க. யாரை எந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறாரு பார்த்தீங்களா? யாரை எந்த இடத்துல அனுப்புகிறாரு? ராகாப்பை பார்த்தோன்னா அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரும்? அல்லேலூயா. ஏன் செய்யலை? ஏன் செய்யலை? எங்க நம்ம காலேப்பும் ரொம்ப பரிசுத்தமானவன், பினேகாசும் பரிசுத்தமானவங்க. இப்போ வேசியை பார்த்துட்டாங்க. வேசியும் சூனியக்காரையும் நீ உயிரோட வைக்கண்டாம், இது கட்டளை. ஆனால் அவங்க உயிரோட வச்சுட்டாங்க. ஏன்? எனி ஐடியா? அது இனிமேதான், அது இனிமே வரப்போகுது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவங்க என்ன கொல்றது, அவங்க என்ன அழிக்கிறது? ராகாப்பை பாதுகாத்து கொண்டிருக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தரை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த மனிதர்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் அடையாளம். இப்போ இந்த ராகாப்புடைய வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் மத்தேயு 21:31-32 ஒரு வசனம் உண்டு, வாசிங்க பாப்போம். மத்தேயு 21:31-32 வாசிங்க. ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இங்க கவனிங்க, அடுத்தால நான் வாசிக்க சொல்லும்போது வந்துங்க. யாரெல்லாம் பிரவேசிக்கிறாங்க முன்னாடியே? ஆயக்காரரும். இப்போ நம்ம ஆயக்காரரை பற்றி எடுத்தால் அது அடுத்த பிரசங்கமாக ஆயிரும். இங்கே என்ன போட்டிருக்கு? வேசிகள். எங்கே போகிறாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தில். வசனத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்களா, பிரவேசித்தார்களா, பிரவேசிக்கிறார்கள். போய்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம ஒருத்தனை பாவத்தை பார்த்து நியாயம் தீர்த்துட்டு நம்ம இங்கேயே இருக்கோம். ஆனால் அந்த பாவம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் காலம் வருமுன்னே யாதை குறித்தும் எதை குறித்தும் நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாதிருங்கள் அப்படின்னு வேதத்தில் வசனம் இருக்குது. தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தர் மேலே பாவம் கண்ட உடனே, அக்கிரமத்தை பார்த்த உடனே, அவர் யாக்கோபிலேயே அக்கிரமத்தை குற்றத்தை பார்க்கிறவர் இல்லை. நம்ம பார்க்கலாமா? தேவனுடைய பிள்ளைகள் யாரை குறித்தும், உங்கள் குடும்பத்திலேயோ, உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, அக்கம் பக்கத்துலேயோ, குறிப்பாக ஊழியர்களிடத்துலையோ குறைய பார்த்த உடனே உங்களுக்கு இருக்குது வாட்ஸ்அப்பு. என்ன பண்ணணும்? ஒரு 10 பேருக்கு போட்டால் தான் அது பெரிய ஊழியம். போட்டுருவீங்களா? செய்யவே செய்யாதீங்க. யாரிடத்துல எந்த குறை பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யணும்? யாரிடத்துல ஒரு குறை பார்த்தோன்னே என்ன பண்ணணும்?
என்ன செய்யணும்? பைபிள்ல இருந்து சொல்லுங்க. தனியாக கூட்டு போய் என்ன பண்ணணும்? ஆமாம், பைபிள் படிங்க, உணர்த்தணும். அவன் கேட்கலன்னா 2 சாட்சியை கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி விசுவாசிகள், சகோதரர்கள், ஊழியர்களுக்கு இதான் கட்டளை. ஆமென். நாங்கள் கூட மைக்கு கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் எங்களுக்கு அடி விழும். ஏதாவது ஒரு விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, இன்றைக்கி நல்லா மாட்டினாங்க நம்மகிட்ட, இன்றைக்கி வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் ஏதாவது வசனத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு கூட எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஆமென். டெரராக பார்க்காதீங்க, கவனிங்க. சரி, ஓகே. அப்போ ஆயக்காரரும் வேசிகளும் முன்னே பிரவேசிக்காங்களாம். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. ஏன் அப்படின்னு அதிலே போட்டிருக்கு. ம் 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 ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரே விஷயம்தான், கவனிங்க. ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை விசுவாசிச்சாங்களாம். யோவான் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணாரு? அன்பான சகோதரனே, சகோதரிகளே, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைச்சிருவார். கடன் பிரச்சனையோடு இருக்கீங்களா? உங்களுக்கு வானம் திறந்து உங்கள் வீட்டில் தங்க கட்டியாக விழும். அதனால் கண்ணாடி பீங்காம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து தூர வைங்க. கார் இல்லாமல் இருக்கீங்களா? ரோல்ஸ் ராய்ஸ் உங்களுக்கு வந்துடும். அப்படியா சொன்னார்? அதுக்கு முன்னாடி சொன்னார். ஆமாம், உங்களை சொன்னால் விடுவீங்களா? பாம்பு குட்டிகளேன்னு உங்களை சொன்னா என்ன பண்ணுவீங்க? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன். அவ்வளவுதான். அதை யார் கேட்டா? யோவான் சொன்னான். கேட்டது யாரு? ஆயக்காரரும் வேசிகளும் கேட்டாங்க, மற்ற உலக மனிதர்களும் கேட்டாங்க. ஆனால் விசுவாசித்ததும் கீழ்ப்படிஞ்சதும் யாரு? ஆயக்காரரும். அப்போ கேட்டுக்கொள்ளுங்க நல்ல மக்களே, ஆயக்காரரும் வேசிகளும் கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை ஒபே பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்து போகிறாங்க. அல்லேலூயா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். லைனில் நிற்கிறீங்க, கஷ்டப்பட்டு கால் கிடக்க. இப்போ சிலரெல்லாம் நீங்கள் அசனத்துக்கு போவீங்க. நான் இந்த பக்கம் கேமரா பார்த்துக்கிட்டேன். என்ன அசனத்துக்கு போகிறவங்கள, அசனத்துக்கு போகிறீங்க, தப்பெல்லாம் இல்லை. அசனத்தில் போய் அங்கே உடனேலாம் நீங்கள் ஒன்றும் சாப்பிட முடியாது, லைனில் நிற்கணும். லைனில் நிற்கிறீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் சாப்பிட்டெல்லாம் அசனம் சாப்பிட்டாங்களாம். நீங்கள் சில தகவல் வந்துச்சு. அல்லேலூயா. அது தப்பெல்லாம் இல்லை, நீங்கள் அதை நான் ஒன்றும் குறை சொல்லலை. அப்படியே நீங்கள் கஷ்டப்பட்டு பசியோடு அப்படி அசனத்தில் நிற்கிறீங்க. திடீர்னு ஒரு பிசிடிசி மெம்பர் வந்து பலாருன்னு கதவை திறந்து உங்களை கூப்பிட்டு போனாருன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நடக்கும். நீங்கள் அசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச் அசனம், இப்போ கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் எல்லா சர்ச் அசனத்துக்கு நானும் போனது தான். இப்போ டைம் இல்லை, போக முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிடிசி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக வந்தவங்க, லைனில் நிற்கவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, யாராக இருந்தாலும் சரி, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, முன்னாடி கூட்டி போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இதெல்லாம் நடக்கும். அப்போ கவனமாக கவனிங்க. ஆயக்காரரும் வேசிகளும் முன்னால் பிரவேசிக்கிறாங்களாம். அப்போ ஒரு லைனில் நிற்கிறோம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போகும்போது எல்லார் கண்களையும் யாரை பார்க்கும்? அவங்கள தான் பார்க்கும். பார்க்குறவங்களாம் சும்மா இருப்பான்னு நினைக்காதீங்க. எல்லாவனும் பசியோட உங்களை திட்டிக்கிட்டு இருப்பான். அதனால் அசனத்துக்கு போய் அசனத்தில் லைனில் முன்னாடி போகிற மக்களே கவனமாக இருங்க. எத்தனையோ பேர் லசனத்தில் பசியோடு நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முன்னாடி உங்களை பிசிடிசி மெம்பர் கூப்பிட்டு போனாங்கன்னா எல்லாரும் உங்களை நீடோழி வாழ்வார்களாக, இன்னும் 10 கோயிலில் போய் அசனத்துக்கு லைனில் நிற்கும் பொழுது இப்படியே முன்னாடி போவார்களாகன்னு இல்லை. நான் ஒரு நாள் லைனில் நின்னேன். இப்படி தான் ஒரு 2-3 பேரை வந்து கூப்பிட்டு போனாங்க. பக்கத்தில் இருந்தவன் நல்ல அருமையான, கேட்கறதுக்கு இனிமையான தமிழ் சொற்களினால அப்படியே அவனை வாழ்த்தி பாடினான். அப்படிதான் இல்லை, கோயிலுக்குள்ள நின்று கெட்ட வார்த்தையில் திட்டினான். ஒன்றா ஆசனத்தில் போனீங்க அப்படின்னா நீங்கள் லைனில் நின்று பொறுமையாக சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த முன்னாடி வந்து 10 பேர் லைனில் நிற்பா, அதை விட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் நம்ம மக்கள் எல்லாம் நீங்கள் பசியோடு இருக்கணும். இல்லையா? பசி தாங்குறீங்க தானே? பசி தாங்குறீங்க இல்லையா? 7 மணிக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகுது. ஆனால் நிறைய வீட்டில் 10:30 மணி 11 மணிக்கு தான் டிஃபன் சாப்பிட்றீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களால் தாங்க முடியும். இதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அசனமே போகாமல் இருந்துடாதீங்க. நீங்கள் நல்ல நீண்ட ஆயுசுகளோடு எல்லா அசனங்களுக்கும் போகணும், ஊர் அசனங்களுக்கெல்லாம் போகணும்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். அப்போது ஏன் அது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆயக்காரரும் வேசிகளும் முன்னாடி போகிறாங்க. நீங்கள் அசனத்தில் முன்னாடி போகிறது முக்கியம் இல்லை,
தேவனுடைய ராஜ்யத்தில் முன்னாடி போகிறது தான் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியம். அப்போ ஆயக்காரர் வேசிகளும் முன்னாடி பிரவேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம். இந்த ராகாப் என்னும் பேர் கொண்ட அந்த வேசி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருந்தா கூட அந்த வேசியின் இடத்துல காணப்பட்ட இந்த செய்தி தான். இது வந்து நிறைய எழுதியிருக்கேன், அதனால் நான் சுருக்கமெல்லாம் முடிக்க மாட்டேன், டயத்தில் முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி தொடரும். அப்போ இந்த ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பெயரை எடுத்துட்டார், வேசி அப்படிங்கிற பெயரை எடுத்துட்டார். அப்படின்னா இன்றைக்கி முதலுக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவ பெயர் மாத்திரமல்ல, கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா வக்கன பெயர். வக்கன பெயர்னா என்னது, அவனுடைய கேரக்டரை வச்சு. இப்போ கண்ணு தெரியலன்னா குருடன் அப்படின்றதாங்க, காது கேட்கலன்னா செவிடன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அரசு என்ன சொல்லுது, மாற்று திறன் படைத்தவர்கள் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்து மக்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள்லாம் பார்ப்பீங்க. அவங்கள வந்து அநேக திறன் படைத்தவங்கன்னு சொல்லணுமா, என்ன சொல்லணுமா? உண்மையிலே அவங்களுக்கு அநேக திறமை இருக்குது, அது அவங்க தான் அவங்க எக்ஸ்ப்ளாய்ஸ் பண்ணுறதில்ல. அன்றைக்கி ஒரு செய்தி கட்டுரை வாசித்தேன், எப்படி மாற்றுத்திறன் படைத்திருக்காங்க. ஒரு கண் அவங்களுக்கு குறைவாக இருந்தால் இன்னொரு கண் பார்வையாக இருக்கும். கை ஒருத்தருக்கு ஒரு கை வேலை செய்யலைன்னா இன்னொரு கை ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், அதான் அவங்களுக்கு மாற்றுத்திறன் படைத்தவருங்க அப்படின்னு சொல்லி, ஃபிசிக்கல்லி சேலஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் டிசபிள் என்னவோ ஒன்று போட்டிருக்கோம். எது என்ன சிஸ்டர்? அது ஒரு பெட்டி கடைசியில் இருக்கும். இப்போ அன்றைக்கி ஒரு பெட்டியில் பார்க்கேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா மாற்றுத்திறனில் அவங்க இருக்காங்க, சேலஞ்சாக இருக்காங்களாம். அல்லேலூயா. உண்மையிலே அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு தான், சாதாரணமாலாம் நினைக்காதீங்க. ஆமென். ஒரு நாள் இப்படி தான் நாங்கள் இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ் பெட்டியில் போகும்பொழுது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் ட்ரெயினில் கூட்டமே இல்லை. கடைசி பெட்டி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ், அதுக்கு முன்னாடி இந்த மாற்றுத்திறன் படைத்தவங்களுக்கு. அதில் போய் தெரியாதனமாக ஏறிட்டோம், அதுலேயும் கூட்டம் ஏறுது. அங்கே ஒரு கண் தெரியாத, பார்வை திறன் குறைஞ்சவரோ இழந்தவரோ தெரியல, அவர் இருந்தார். இந்த பெட்டியில் மற்றவங்கெல்லாம் ஏறுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போட்டாரு பாருங்க சத்தம், இறங்க வச்சுட்டார்ல. ஆமாம், இருக்கிற எல்லாத்தையும் டிடிஆர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க. அவரை பிடிக்கிறதுக்கே 4 பேர் வேணும், அவர் பிடிச்சி கொடுத்துருவேனாரு. நிறைய பேர் இறங்கிட்டாங்க. சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல போட்டிருக்குது அந்த வேசிகள் அப்படின்னு சொன்னால் கூட கர்த்தர் அந்த அவ பெயரை மாற்றினார். இன்றைக்கி நான் முதலாவது சொல்கிறேன், உங்கள் அவ பெயரை கர்த்தர் மாற்றுவார், வக்கன பெயரை மாற்றுவார். பரம்பரையாக உங்கள் குடும்பத்தின் மேலே சொல்லி கொண்டிருக்கிற சில பேரின் நிமித்தம் ஒருத்தனுடைய பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறானா. அவன் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறான். வருகிற நாட்களில் உங்கள் பேரே மாறப்போகுது. 2வதாக நம்ம வாசிப்போம், யோசுவா 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ யோசுவா 2ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வாசிக்கும் பொழுது ராகாப் ஒரு காரியத்தை செஞ்சா. என்ன காரியம்? நல்லா சொல்லுங்க. அதுதான் என்ன வச்சாலாம்? ஒளித்து வைத்தா. கவனிங்க, ஒளித்து வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே? பணம், பொருள், நகையெல்லாம் ஒளிச்சு வச்சுருக்கீங்களா? அல்லேலூயா. யாராவது ஒருத்தர்கிட்ட தகவலை சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஒளித்து வச்சாலாம். எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது கண்ணாடி பாட்டலில் ஹார்லிக்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி பாட்டலில் ஹார்லிக்ஸ் அந்த தகரம் மூடி போட்டு வந்திருக்கோம். இப்போ வேறு மாதிரி வருது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உள்ள ஹார்லிக்ஸ் கூட டேஸ்ட்டாக இல்லை, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். உண்மையிலே எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க, 4 நாளில் காலி ஆயிரும். குத்தாக தான் அள்ளி தும்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி அப்படியே ஒளிச்சு வைப்பாங்க. அதை தேடி தேடி அந்த டேலண்ட் வளர்ந்துட்டு எங்கே ஒளிச்சு வச்சாலும் எடுத்துருவோம். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? கை தூக்குங்க. அல்லேலூயா.
அதை நினச்சி பார்த்தா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹார்லிக்ஸ் அதை ஒளிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வீவான்னு ஒன்று வந்துச்சு. அப்போ அது இல்லை, இது நாட்டை விட்டே போயிட்டு. அது வீவா சாப்பிட்ருக்கீங்களா? வீவா குடிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க வீவா. அது எனக்கு அதோட ரொம்ப பிடிக்கும். ஹார்லிக்ஸோட ரொம்ப நல்லா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து இந்த மஞ்சளும் சிவப்பு கலரில் உள்ள லேபிள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மஞ்சையும் சிவப்போம். இப்போ கூட நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு சேலை போட்டிருக்கவங்க சட்டை போட்டிருக்கவங்களும் ஈஸியாக என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணிடலாம். அப்போ ஒளிச்சு வச்சாங்க, அப்படியெல்லாம் ஒளிச்சு வைப்பாங்க. ஆனால் காசெல்லாம் எங்கள் வீட்டில் ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. காசெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் பரனில் அப்படியே இருக்கும் எங்கள் வீட்டில். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன, அப்போ 1 ரூபா 2 ரூபா 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி காயின்ஸ் தான், அதெல்லாம் அங்கங்கே கிடக்கும். அல்லேலூயா. அப்போ ஒளிச்சு வச்சாங்க. எங்கள் தாத்தா ஒருத்தர் இப்பவும் இருக்கார் ஊரில். அந்த தாத்தா பொண்ணு பார்க்க போகும்போது அக்காவை பொண்ணு பார்க்க போனார். தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தெருவில் இருக்கிற இன்னொரு வீட்டில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சாங்க. ஏன் சும்மா சொல்லுங்க. ஆமாம், எத்தனை குடும்பத்தில் அந்த அனுபவம்லாம் உண்டோ எனக்கு தெரியாது. சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க, புரியுதா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்தோடனே தங்கச்சியை ஒளிச்சு வச்சாங்க. இன்னும் சொல்லுவார், அந்த பாட்டியை நான் மட்டும் பார்த்துருந்தா அதை தான் கெட்டுவேன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ஒரு பாட்டி அந்த அவங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்போ ஒளிச்சு வைக்கிறாங்க. பெண்களை கூட என்ன பண்ணுறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. எத்தனை பேர் இப்போவுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறீங்க? அல்லேலூயா. யாருமே நாங்கள் ஒளிச்சு வைக்க முடியும், எப்போவுமே நாங்கள் திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் சில காரியங்களை ஒளித்து வைக்க வேண்டும். வேல்கனியக்கா, எதெல்லாம் ஒளித்து வைக்க போகிறீங்க? சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஒளித்து வைக்க வேண்டிய குணமெல்லாம் சில நேரத்தில் இருக்குது. சரி, ஓகே. யாரையெல்லாம் வேதத்தில் ஒளிச்சு வச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். மோசே, கை தட்டுங்க பார்ப்போம். மோசே என்ன பண்ணாங்க? எபிரேயர் 11:23 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:23 டக்குன்னு வாசிங்க. மோசே ஏன் ஒளிச்சு வச்சாங்கன்னு சொல்ல, அதில் ஒரு விஷயம் இருக்குது, சொல்லுங்க. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்களாம். கவனிங்க, தாய் தகப்பன்மார், எந்த தாய் தகப்பன்மார் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு அழகு தானே, நேயம் தானே. இது வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டா கூட ஒரு வார்த்தை அதில் ஆட் ஆயிருக்கு. சொல்லுங்க, என்ன வார்த்தை? விசுவாசத்தினாலே. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பிள்ளை தான் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை மீட்டு ரட்சிக்க போறாருங்கிறத உணர்ந்து தான் ஒளித்து வச்சாங்க. அழகுள்ளதுன்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருந்தா கூட அங்கே இருந்த ஒரு விசுவாசம். இப்போ மரியாள் யோசேப்பு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க? சிவானந்த மில்லிருந்து ஆனந்தகுமார் மில்லுக்கு போனாங்களா? இப்போ தானே கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்க, எவ்வளோ பிரசங்கம் கேட்டீங்க, மறந்துட்டீங்க. எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க? நாசரியத்துலேருந்து குறும்பூருக்கு போனாங்களோ? அப்படியே 4 மாவடி போயிட்டாங்க திறப்பின் வாசலுக்கு. அப்படியா? கவனிங்க, எங்கேருந்து எங்கே போனாங்க அப்படி சொல்லுங்கள். பெத்லகேம்லேருந்து, ஆமாம், நாசரேத் ஊருக்கு போனாங்க. 2 விஷயம். ஒன்று வந்து குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய ஒரு நேரம், அந்த நேரம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த பிள்ளையை யார் கொல்ல வகை தேடினார்? எந்த ராஜா? ஏரோது ராஜா. அப்போ இயேசு கிறிஸ்துவே கொஞ்ச நாள் என்ன பண்ணார்? ஒளிஞ்சிருந்தார். எதுக்காக? அவர் தான் இந்த உலகத்தை மீட்க இரத்தத்தை சிந்த சிலுவையில் பாடுகளை அனுபவித்து உங்களையும் என்னையும் மீட்க வரக்கூடிய ஒரு தெய்வ குமாரன் அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சுது? யாருக்கு தெரிஞ்சுது? பெற்றோருக்கு இல்லை, ஒரே ஆள் தான். சாத்தானுக்கு தெரிஞ்சுது, அடுத்தால அந்த மரியாளுக்கும் தெரிஞ்சுது. அதனால் சாத்தான் தான் இப்படி எல்லாரையும் எழுப்புறான். ராஜாவெல்லாம் எழுப்புனது அவன் தான். ஆனால் மரியாள் அப்படியே அவங்களும் கீழ்ப்படிஞ்சு யோசேப்பையும் கூட்டு போய் நாசரேத் ஊரில் பிள்ளைய கொல்ல வகை தேடுகிறவன் செத்து போகும் தண்டி என்ன பண்ணாங்க? அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒளித்து வைத்தாங்க. அப்போ ஒளித்து வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒளித்து வைக்க வேண்டும். நீங்கள் கூட ஒளிஞ்சிருக்கணும். வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கிற டைம் முடிஞ்சிட்டே போகுது.
ஆனால் இது பெரிய செய்தி. 2 நாளாகமத்தில் 22ஆம் அதிகாரம் 11, 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அகசியா ராஜாவுடைய சகோதரி யோசேபியாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தாலியால் அப்படிங்கிற எல்லாரையும் கொன்று குமிச்சுக்கிட்டு இருக்கும் நேரத்தில் அந்த அகசியா ராஜாவுடைய மகன், அவன் பேர் யோவாஸ், போவாஸ் இல்லை யோவாஸ், அந்த யோவாஸ் என்கிறவனை எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தில் 6 வருடம் பாதுகாப்பாக வச்சு, எத்தனை வருஷம்? 6 வருடம் ஒரு குழந்தைய ஒழிச்சு வளர்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் வேதத்தில் பெரிய சேலஞ்செல்லாம் ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க. நான் 2வது சொல்கிறேன், கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா பெரிய சேலஞ்செல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ப்ராபசி, நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா பெரிய சேலஞ்செல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆமாம், பெரிய சேலஞ்ச், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய சேலஞ்ச் எதாக இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. அந்த அகசியா ராஜாவுடைய மகன், அவன் பேர் யோவாசு. அந்த அகசியா ராஜாவுடைய தங்கச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு அத்தை முறை. என்ன முறை? எத்தனை பேருக்கு அத்தை இருக்குது? கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. அத்தைக்காக ஜோம் பண்ணுறீங்களா? எதுக்கு? அவனுடைய ஊழியம் நிறைய பேர் உடனே அவன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்ல மாதிரி அத்தையெல்லாம் வீட்டுக்கு போட்டோன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு தாய் தகப்பன் முக்கியமோ அதே மாதிரி உங்கள் அத்தையெல்லாம் முக்கியம். நிறைய அத்தைமாருடைய பாடு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள்லாம் ஜெபிக்க போகும்பொழுது நிறைய காரியத்தை கேட்கும். அத்தைமார் இருந்தாங்கன்னா அத்தைமார் விடுற கண்ணீரும், அதே மருமகள் மாதிரி இருந்தாலும் அத்தைமாரால் படுற பாடுகளையும் சொல்லும்போது, ஏசு கிறிஸ்து பக்கத்தில் மாட்டின 2 கல்லங்களுக்கு நடுவில் மாட்டின ஏசு கிறிஸ்து கதை தான். சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுது. இந்த அத்தைமாரும் மருமகமாரும் சொல்கிற காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, 2 கல்லங்களுக்கு நடுவில் மாட்டின ஏசு கிறிஸ்துடைய நிலைமை வந்துடுது ஊழியருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு பஞ்சாபி அல்லேலியா ஸ்தோத்திரம் அல்லேலியா போட்டு 2 பேருக்குமே ஜோம் பண்ணிட்டு வர வேண்டி இருக்குது. அப்போ அத்தை ஒழிச்சு வச்சாங்களாம் 6 மாதம். இப்படி 6 வருஷம் ஒரு குழந்தை வளர்ந்து 6 வருஷம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும். இப்போ நம்மெல்லாம் 5வது வயசு ஆனோடனே நம்மளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்தாங்க. இப்போ எல்கேஜியில் யூகேஜியில் 2.5 வயசு 2.25 3 முடிகிறது கூட போய் என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. அன்னைக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்காரு, கோயம்புத்தூரில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் ஒரு வாங்கணும், நாங்கள் கோயம்புத்தூருக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் பேரை சொல்லி, அதுக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணணும், மத்தியானம் 3 மணிக்கே போயிடணும், மறுநாள் 10 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு. கோயம்புத்தூரில் தான். நீங்களும் அந்த ஸ்கூலில் சேர்க்கலான்னு நினைக்கிங்களா? அல்லேலூயா. ஆமாம், அப்படி அங்கே சொல்லி கொடுக்குறவங்களும் ஒன்றும் அப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்கள, தமிழ் மீடியத்தில் படித்தவங்க தான் பெரிய ஒரு ஸ்கூலில் இன்றைக்கி டீச்சராக இருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், அதாவது பார்த்திங்கன்னா 10 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் 2 ஸ்கூல் சொன்னாங்க. 2 ஸ்கூலில் எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, 10 மணிக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அது 2மே ஒரு ஆர்சியில் உள்ளவங்க, ஆர்சி சிஸ்டர்ஸ் பழக்கமாக இருந்தாலும் சரி, ஆர்சி பங்கு தந்தை பழக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம லைனில் நிற்காமலே என்ன பண்ணிடலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிடலான்னு சொல்லி எல்லா ஐடியாவும் சொல்லிவிட்டு வாங்க முடியுமான்னு கேட்டார். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு போய் நிற்கணும்? மத்தியானம் 3 மணிக்கு. அதாவது இன்றைக்கி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், திங்கக்கிழமை ஃபார்ம் கொடுக்காங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு சாப்பாடு தண்ணி ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கேட்டில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி ஆலயத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் தானே? அப்படி வர்றவங்களை கர்த்தர் கை விட்டுருவாரா? விட மாட்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் ராஜாவாக மாற்றிடுவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க? டீ கடை வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. சாதாரண ஒரு வேலை தான். அன்றைக்கி ஒருத்தர் நிறைய டிகிரி முடித்து எம்பில் முடித்தவர் டீ கடை ஆரம்பிக்கணும், நான் டீ கடை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு. எங்கள் வீட்டுக்கு தெரியும், அன்றைக்கி வந்திருந்தாங்க. எதுக்கு? டீ கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க ஏதாவது காசு தாங்கன்னு கேட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒழிச்சு வச்சாங்களாம். சில நேரங்களில் நீங்கள் சில காரியங்களெல்லாம் ஒழிச்சு வைக்கணும். 2 ராஜாக்கள் 7:8 போய் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ளே போய் பொண்ணு வெள்ளி வஸ்திரத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, ஒழிச்சு வச்சாங்க. அதில் ஒரு நல்ல குஷ்டரோகி இருந்தான். அவன் சொன்னான், எப்பா இது இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள், இதெல்லாம் நம்ம ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்டான்னு சொன்னான்.
நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கவனிங்க. குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே உட்காரணும், வீட்டுக்கு ஊருக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பொண்ணையும் வெள்ளியும் வஸ்திரத்தையும் கொடுக்குறான். அவன் சொல்கிறான், பொன் வெள்ளியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கோம், ஆனால் போய் நம்ம நற்செய்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டாங்களாம். இப்போ நீங்களும் நற்செய்தி அறிவிக்கிறவங்களா இருக்கணும். இந்த வருடத்தில் நீங்கள் முடிவெடுங்க, ஒரு 10 பேரை நான் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவேன். எத்தனை பேரை? 10 பேரை நீங்கள் ஆதாயப்படுத்துவேன் நீங்கள் சொல்லுங்கள். 10 பேரை நீங்கள் ஆதாயப்படுத்திங்கன்னா ஒருத்தர் நிச்சயமாக கிறிஸ்துவுக்காக எழும்புவார். இது உங்கள் மேலே விழுந்த ஒரு கடமை. கேட்டாலும் கேட்கட்டாலும் உங்களை தப்பாக சொன்னாலும் எது சொன்னாலும் சரி, ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லி ஒரு ரட்சிப்புக்குள்ளேயோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஜெபிச்சோ ஒரு விடுதலையை நீங்கள் வாங்கி கொடுத்து கர்த்தர் ரெண்டை திருப்புகிறவர்களா நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஏசபேல் யார்? எங்கள் அத்தைன்னு சொல்லக்கூடாது மறுபடியும். ஏசபேல் யார்? சில கதையெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் தான் உங்களுக்கு பிரசங்கம் வரும், ஆனால் இன்றைக்கி கேட்டு நாளைக்கு மறக்கக்கூடாது. ஏசபேல் யார் சொன்னால் தான் முடிக்க போகிறேன், டைம் முடிஞ்சிட்டு. ஏசபேல் யார்? ஏசபேல் பக்கத்து வீட்டுக்காரின்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க. ஏசபேல் யார்? வந்துட்டீங்க, விடை சொல்லிட்டீங்க, மோசமானவான்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில், அதிலே எல்லாம் அடங்கிட்டு. கை தட்டுங்க. என்ன சொன்னாங்க? தீர்க்க தரிசிகளை கொன்றவள். சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏசபேல் மோசமானவா? ஆமாம், 400 தீர்க்க தரிசியை கொல்றதுக்கு பிளான் போட்டவா? இப்படியெல்லாம் ஏசபேல் தீர்க்க தரிசிகளை தேடி தேடி கொண்டு இருக்கும்போது ஓபதியான ஒரு தீர்க்க தரிசி இருந்தார். என்ன தீர்க்க தரிசி? அவர் ஒரு 100 தீர்க்க தரிசியை கண்டுபிடிச்சி கெபிக்கு 50 பேராக வச்சு அவங்களுக்கு அப்பம் தண்ணீரெல்லாம் அது ஒழிச்சு வச்சார். 50 தீர்க்க தரிசிகளை ஒழிச்சு வச்சு அப்பம் தண்ணீரை கொடுத்து பராமரிச்சாராம். இப்போ நான் இப்போ சொல்கிறதுலேருந்து நீங்கள் எதை ஒழிச்சு வைக்க போகிறீங்கிறது நீங்கள் முடிவுக்கு வர போகிறீங்க. அதோட செய்தி முடிய போகுது. அடுத்த வாரம் தான், இந்த மாதத்துக்குள்ளே இந்த செய்தியை முடிக்க போகிறேன். அப்போ ஒபதியா தீர்க்க தரிசி 100 தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரை கண்டுபிடிச்சி தீர்க்க தரிசிகளை கண்டுபிடிச்சி கெபிக்கு 50 பேராக வச்சு அப்பம் தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்து பராமரிச்சாராம். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது ரொம்ப சாதாரண காரியம்தான். ஒழிச்சு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒழிச்சு சாப்பாடு கொண்டு போகணும். கஷ்டம் தானே? அல்லேலூயா. எப்படி கொண்டு போகணும்? மறைச்சு கொண்டு போகணும். ஆமென். இப்போ எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த கிராமம் தானே, ஏதோ ஒரு பண்டம் பலகாரம் கொடுத்தோம்னா மடிக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொண்டு வருவாங்க. அதை ஒழிச்சு கொண்டு போகும்போதே தெருவில் 4 பேர் கேட்பா, என்னத்தை ஒழிச்சு கொண்டு போகிற இப்போ பேரனுக்கு அப்படிம்பாங்க. உங்கள் பெற்றோரும் அப்படி தான் உங்களை ஒழிச்சுலாம் மறைச்சி தான் உங்களை பாதுகாத்து உங்களை வளர்த்துருப்பாங்க. அப்போ ஒழிச்சு அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாலாம்? அந்த தீர்க்கதரிசி உணவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஒழிச்சு வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சில காரியங்களை நீங்கள் ஒழித்து வைக்க வேண்டும். சில காரியத்தெல்லாம் நீங்கள் ஒழிச்சு வச்சிடணும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு ஒரு புது ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறாரு. அந்த ராஜா யாரு? சவுல். எங்கே இருந்தார்? கை தட்டுங்க பார்ப்போம். தளவாடங்களுக்குள்ள ஒழித்து கொண்டு இருந்தாலாம். கர்த்தர் 2வது தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். 1வது கர்த்தர் உங்கள் அவப்பெயரெல்லாம் மாற்றுவார். 2வது சொன்ன மிகப்பெரிய சேலஞ்செல்லாம் கர்த்தர் ஈஸியாக மாற்றிடுவார். இன்றைக்கி உங்கள் ஆசீர்வாதம் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய சேலஞ்செல்லாம் இந்த வருஷத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். 3வது நீங்கள் போய் தளவாடத்தில் ஒழித்து கொண்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒழித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் ராஜாவா உங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அந்த தளவாடங்களுக்குள்ள ஒழித்து கொண்டிருக்கிறவனை மக்கள் தேடி போனாங்களாம். அல்லேலூயா. இதுதான் அடுத்த ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் ஒழித்து கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். கடனுக்கு பயந்து ஒழித்து கொண்டு இருக்கலாம். ஏதாவது அவப்பெயருக்கு நீங்கள் ஒழித்து கொண்டு இருக்கலாம். சில நேரங்களில் சிலர் ஆற பார்த்து ஒழிச்சு போவீங்க. ஐயோ எத்தால வர்றானே, கடன் கேட்டுருவானே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பயந்து ஒழிஞ்சு போகலாம். ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் ஒழித்து கொண்டு இருந்தாலும் சரி, சவுல் ஒழித்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் மக்கள் அவனை தேடி போனாங்க. அதில் ஒரு வசனம் இருக்கும் பாருங்கள். அந்த ஒழித்து கொண்டு இருந்தவனை வெளியில் கூட்டு வரும்பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்களாம்.
வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? சவுல். அந்த வசனத்தை வாசிப்போமா? எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 23 அது அநேகமாக 24வது வசனமாக இருக்கணும், இல்லை 23ஆக இருக்கணும். வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை. கவனிங்க, நான் முடிக்க போகிறேன், ரொம்ப நேரமாக முடிக்க போகிறேன்னு சொல்லி தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி சிலர் பார்க்கிங்க. நான் முடிச்சிருந்தேன். இந்த செய்தியெல்லாம் அடுத்த வாரம் தொடரும். அப்போ அந்த ஒழித்து கொண்டிருந்தவன் எல்லாருடைய தோளுக்கு மேலே அவன் உயரமாக இருந்தான். அப்படி தான் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் மேலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அப்போ ஒழித்து கொண்டு இருந்தாங்க, ஒழிச்சு வச்சாங்க. அப்போ அந்த ஒழித்து வைத்தால் அப்படிங்கிறது சில நேரங்களில் நீங்கள் ஒழித்து வைக்கணும். உங்கள் வீட்டில் சில பொருட்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒழித்து வச்சு தான் ஆக்கணும். முக்கியமாக நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய பொண்ணோ, உங்களுடைய பொருளோ, உங்களுடைய நகைகளோ, உங்களுடைய இடத்து பத்திரத்தையோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒழிச்சு வைக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஒரு ராஜா கூட்டு கொண்டு போய் காமிச்சாரு. எந்த ராஜா? யார்கிட்ட காமிச்சாரு? எசேக்கியா ராஜா. என்ன நடந்துச்சு? எல்லாம் போயிட்டு. அதனால் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், சொந்தக்காரன், உறவினர், ரொம்ப நெருங்கினவன், ஃப்ரெண்டு, யார்கிட்டையும் நீங்கள் காமிக்கக்கூடாது. அதெல்லாம் மூவ் ஆகும். பணம் மூவ் ஆகும், பொருள் மூவ் ஆகும், நகை மூவ் ஆகும், நிலம், பத்திரம் எல்லாம் மூவ் ஆகும்னா புரியுதா? போயிட்டே இருக்கும். பத்திரப்படுத்தி வைக்கிறது உங்கள் பொருள், உங்கள் கைரியம். அதனால் கொஞ்சம் நகையை தாங்க, அடக வச்சுட்டு பணம் தாரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒருவேளை அவங்கள்ட்ட பணம் இருக்குது, வேறு வழி இல்லாத சூழ்நிலைன்னா நீங்கள் கொடுத்துட்டு வாங்கி கொள்ளணும். அல்லேலூயா. கொடுக்கும்போதும் நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க, வாங்குறவனும் நல்லவனாக இருப்பான். திருப்பி வாங்கும்போது தான் அந்த 2 குணமும் மாறிடும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஒழிச்சு வைக்கணும். இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு, அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருங்க அப்படின்னாரு. ஒளிஞ்சிருந்தீங்க இல்லையா? எத்தனை பேர் ஒளிஞ்சிருந்தீங்க வீட்டுக்குள்ளே? இப்போ வெண்ணிலா ஜோதி அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் கொரோனா டயத்தில் முதல்ல இருந்தோம். இந்த பக்கத்தில் கீழே ஒரு அக்கா இருக்காங்க, துட்டெல்லாம் கழுவிட்டு இருப்பாங்க. 1 ரூபா 2 ரூபா காயினெல்லாம் கழுவி காய வைப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். என்ன பயம் பாருங்க. 1 ரூபா 2 ரூபா காயின் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரூபாயும் தோச்சு காய வச்சாங்க, ரூபாயும் தண்ணிக்குள்ள முச்சு அந்த டிஸ்ட்ரிக்ட் வாட்டரை போட்டு. என்ன பயம் பாருங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். யாரும் தெரியணுமாக்கா? பக்கத்தில் உள்ள அந்த அக்கா தான் அலுமினிய வாளியில் காயின்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து காய வச்சு. அப்போ என்னென்னா, அதை தப்பாக சொல்ல, அப்படி ஒரு பயம் ஒழிச்சு வச்சாங்க. ஒரு தேசமே என்ன பண்ணுச்சு? ஒளிஞ்சு இருந்துச்சு. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவாக நான் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 31:20 ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 27:5 ஒருத்தர் வாசிங்க. 31:20 தானா? ஓகே, வாசிங்க. ஆமாம், நாவுகளின் நல்ல பேச்சுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. நாவுகளுடைய சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி ஒழித்து. ஆமாம், கவனிங்க. நாவுகளின் சண்டை. என்ன சண்டை? ஆமாம், உங்களை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவ பிள்ளைகள். எந்த நாவும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் அந்த நாவுகளை எல்லாம் அடக்கி போடுவாராக. தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, எந்த நாவும் எழும்பக்கூடாது. அது ஆசீர்வாதம் தானே? அப்படி தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நாவுகளினுடைய சண்டைகளுக்கு விலக்கி ஒழித்து கர்த்தர் கூடார மறைவில் பாதுகாக்க போகிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கூடாரத்தில் வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஒழித்து பாதுகாக்க போகிறார். 2வது சங்கீதம் 27:5 வாசிங்க பார்ப்போம்.
தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். கவனிங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீங்கு நாட்கள் உண்டு. தீங்கு நாட்களில் நீங்கள் தப்பிக்கணும். ஆனால் தீங்கு நாளில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தருடைய கூடாரம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தருடைய கூடாரம். நீங்கள் தேவனுடைய கூடாரத்தின் மறைவில் வந்து இருக்கிறவங்களை கர்த்தர் தீங்கு நாளில் ஒளிச்சு மறைச்சி கண்மலையின் மேலே உயர்த்திடுவாராம். இது ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்கள் மேலே வைக்க போகிறார். இன்றைக்கி வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய கூடாரத்தில் வந்து இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யப்பட்டவன், கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் தப்பிக்கணும் அப்படின்னா அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை கொல்லக்கூடாது. அவன் எத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் சரி. இன்னைக்கு அடைக்கல பட்டணம் இயேசு கிறிஸ்து. கர்த்தரை நம்பி வருகிறவங்க யாராக இருந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுகிறாருங்க. நான் ரொம்ப பார்த்துட்டேன். ஆண்டவரை நம்புகிறவங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய சிலுவை, அவருடைய ரத்தம், அவருடைய பாடு எல்லாத்தையும் விசுவாசிக்கிறவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி பாதுகாக்கப்படுறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தீங்கு நாளில் கூடார மறைவில் பாதுகாத்து எந்த வருடத்திலும் இல்லாத உயர்வு இந்த வருடத்தில் உங்களுக்கு வருவதாக. அப்போ இந்த ராகாபுடைய காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் 3 காரியம் நான் சொல்லியிருக்கேன். ராகாப் வேசி என்று அழைக்கப்பட்டிருந்தால் கூட இயேசு கிறிஸ்து அந்த பேரே எடுத்து விட்டார் வம்ச வரலாறு பட்டியலில். அதெல்லாம் உண்டு கடைசி. அப்போ கேட்டுக்கொள்ளுங்க எனக்கு அருமையான மக்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் அவ பெயரெல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனை பெயரெல்லாம் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அவமான பெயரெல்லாம் மாறப்போகிறது. நிந்தைகள், அவமானங்கள், கடூரமான சொற்கள் நிமித்தம் வந்த பாவங்கள், அந்த பாவத்தின் பெயர்கள், அதனுடைய சஞ்சலம், வருத்தம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். அநேகருடைய பெயர், ஒருவேளை உங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள்னு சொன்னா கூட நீதான் ஒரு அதிர்ஷ்டக்காரன், நீதான் ஒரு அதிர்ஷ்டக்காரி அப்படின்னு சொல்லி கூட உலக மக்கள் சில பெயரை உங்களுக்கு வைக்க போறாங்க. 2வது, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சேலஞ்ச், மிகப்பெரிய சவால் எதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அந்த சவாலை எல்லாம் கர்த்தர் எளிதா மாற்ற போகிறார். நீங்க இதை ஜெபிக்கிற நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சேலஞ்ச் எல்லாம் மாறுது. சேலஞ்ச் எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஜெயிக்க போறீங்க. எந்த சேலஞ்சிலையும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த சேலஞ்ச் இருந்துட்டு போட்டோம், சத்துரு ஜெயிக்கிற மாதிரி இருக்குதா, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரிங்க பார்ப்போம். சில சேலஞ்சில் நீங்க ஜெயிக்கிறவங்களா வெளியே வர போறீங்க. ஹல்லேலூயா. சேலஞ்சில் அடுத்தபடியா நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ளுங்க, கூடார மறைவில் ஒளித்து கண் மலையின் மேல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒரு உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்க போகிறார். சில காரியங்கள்ல நீங்க முன்னாடி போக போறீங்க. நீங்க சில காரியங்கள்ல முன்னோக்கி முன்னேற போறீங்க. இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தின் வருடம். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க, உங்க தொழில்ல முன்னேற போறீங்க, உங்க வேலையில முன்னேற போறீங்க, உங்க வருமானத்துல முன்னேற போறீங்க, உங்க குடும்பம் முன்னேற போகிறது, உங்க பிள்ளைகள் முன்னேற போகிறது. ஹல்லேலூயா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தியானிக்கக்கூடிய வாரங்களிலும் மக்களுக்கு நன்மையை உண்டாக்குவீராக. தேவ கரத்தின் மகிமை கூட இருக்கட்டும். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனுடைய மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற செய்தியின் மூலமாய் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், காணிக்கைகளினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வாரம் முழுவதுடைய பிரயாணங்கள், போக்குவரத்துகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வீட்டின் அப்பம் தண்ணீர் எண்ணெயை ஆசீர்வதிங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து, சுகவீனம் பலவீனத்தோடு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தருடைய தயவுள்ள கரத்தினால் பாதுகாத்து அருள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சேர்ந்து சொல்லுவோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.